World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா பிடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்புன்னு ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை அன்றைக்கு நடத்திட்டுருக்கோம். ஸோ இந்த தடவை இந்த மாதம் ஜூன் மாதம் நடத்தக்கூடிய வகுப்பு 34வது வகுப்பு. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே நம்ம இந்த வகுப்பு வந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த வகுப்புடைய கான்செப்ட் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் தலைப்பை தேர்ந்தெடுத்து அதில் அனுபவ ரீதியாக அந்த தலைப்புக்கு என்னென்ன விதிகள் ஒத்து போகுது ஒரு வாடிக்கையாளர்களுடைய ஜாதகத்தில் அப்படிங்கிறத நம்ம ஒரு 50க்கும் மேற்பட்ட ஜாதகத்தில் அப்ளை பண்ணி இந்த கான்செப்டை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறையா தலைப்புகளை மாணவர்கள் படித்து அதை பயிற்சி பண்ணி அந்த வாடிக்கையாளர்களுக்கு அக்யூரிசியான பலன்களையும் பரிகாரங்களையும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் நடத்தக்கூடிய வகுப்பு வந்து ரொம்ப ஒரு புதுமையான டாப்பிக்கு. இது வரைக்கும் நான் நடத்துனது கிடையாது. ஸோ இந்த சப்ஜெக்டை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வந்து நட்சத்திர ரீதியான கான்செப்டில் பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2வது நட்சத்திரத்தையும் 20வது நட்சத்திரத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை வந்து பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், வருமானத்தை பெருக்கக்கூடிய நட்சத்திரம், சம்பத்து தாரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதில் வந்து நம்ம நட்சத்திரத்தை மட்டும் இயக்கிறது எப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நட்சத்திர பாதம் அப்படி இருக்குது. உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அந்த பணத்துக்கு 108 நட்சத்திர பாதத்தில் எந்த நட்சத்திர பாதத்தை இயக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ புதுசாக ஆராய்ச்சி பண்ண ஒரு விஷயம். அதை வந்து உங்களுக்கு இந்த கான்செப்டில் சொல்லிக் கொடுக்க போகிற மிக குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பு வந்து நடைபெற போகுது. நம்மளோட பயிற்சி மையத்தில் நடக்கிற வகுப்புலேயே மிக குறைந்த கட்டணத்தில் நடக்கிற வகுப்பு இந்த வகுப்பு தான். மாணவர்களுடைய நலனுக்காக இந்த வகுப்பை நம்ம நடத்த போகிறோம். ஸோ இந்த வகுப்பில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வருமானம் வேணும், சரிங்களா? அதுக்கப்புறம் லாபம் வேணும். இந்த வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் குரு. வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து ஜாதகத்தில் குரு. ஸோ இந்த குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒரு நட்சத்திர பாதத்தில் அமர்ந்திருப்பார். இந்த குரு பகவான் எந்த நட்சத்திர பாதத்தில் உட்காந்துருக்காரோ அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திர பாதம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு குரு வந்து விஷாகம் 2ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த நட்சத்திர பாதத்தை இயக்கணும்? பணத்தையும் லாபத்தையும் பண சேமிப்பையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திர பாதம் இதுதான். நம்ம இது வரைக்கும் நட்சத்திரம் தான் பார்த்தோம். இப்போ நட்சத்திர பாதத்தை பார்க்குறோம். பரணி 4ஆம் பாதம், சரிங்களா? இது எந்த கால்குலேஷன் நம்ம எடுக்கணுங்கிறத நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ யாருக்கெல்லாம் குரு பகவான் விஷாகம் 2ஆம் பாதத்தில் இருக்கோ அவங்க பரணி 4ஆம் பாதத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அந்த பரணி 4ஆம் பாதத்தை ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு பணம் குளிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் வந்து நல்ல முறையில் வளர்ச்சி அடைஞ்சு அந்த பணத்தை நீங்கள் நல்ல முறையில் சேமித்து வைக்க முடியும். அதுக்காக உதவக்கூடிய நட்சத்திர பாதம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு 34வது வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, 2வது நட்சத்திரத்தை இயக்கிட்டு வந்திருப்பீங்க. இப்போ ப்ராப்பராக 108 நட்சத்திர பாதத்தில் இப்போ அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். அதுலேருந்து ரேவதி 1, 2, 3, 4 வரைக்கும் 108 நட்சத்திர பாதங்களில் எந்த நட்சத்திர பாதத்தை இயக்குனா உங்களுக்கு பணம் வரும், லாபம் வரும், பணத்தை சேமிக்க முடியுங்கிறது இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதோட கான்செப்ட் என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் என்ன நட்சத்திரத்தை பாதத்தில் உள்ளார், என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலா மூலிமா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா ஒரு நட்சத்திர பாதம் கிடைக்கும். அந்த நட்சத்திர பாதம் தான் உங்களுக்கு வருமானம், லாபம், பணத்தை சேமிக்கக்கூடிய நட்சத்திரம், நட்சத்திர பாதம். அதை அடிப்படையாக வச்சு எடுக்கணும். இதான் அதோடைய கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன வருதுன்னு சொல்லிவிட்டு அஸ்வினி 1ஆம் பாதத்துலேருந்து அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் முதல் ரேவதி 1, 2, 3, 4 வரை இதை நாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ டோட்டலாக 108 நட்சத்திர பாதத்தில் எந்த பாதத்தில் உங்களுக்கு குரு இருந்தாலும் அதுக்கு
பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது, அதுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது, லாபத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது, பணத்தை சேமிக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் இந்த கான்செப்டில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். இது எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு அந்த நட்சத்திர பாதம் என்ன வருதோ, இப்போ பரணி 4ஆம் பாதம் வந்துருச்சா, ஓகே ரைட், அந்த நட்சத்திர பாதத்துடைய அந்த நட்சத்திரத்துடைய உணவு என்னன்னு பார்க்கணும். ஸோ அந்த உணவுப் பொருளை தானம் செய்ய வேண்டும். இந்த பரணி 4ங்கிறது யாருடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுடைய பொருள் என்னவோ அந்த பொருளை தானம் செய்யணும். ஓகே, அதுக்கப்புறம் இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறனால இந்த பரணி அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல விழுகுது, பரணி நட்சத்திரம் எந்த ராசியில் விழுகும், மேஷ ராசியில் விழுகுதா, மேஷ ராசியோட பொருள் என்னவோ அந்த பொருளை வந்து நீங்கள் தானம் செய்ய வேண்டும். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம இதை எடுக்கணும். அந்த பரணி நட்சத்திரத்துடைய உணவுப் பொருள், பரணி நட்சத்திரத்துக்கான கிரகம் யார், சுக்கிரன், அவருடைய அந்த பொருளை தானம் பண்ணணும். மேஷராசி பரணி வந்து மேஷத்தில் விழுகுது, அந்த மேஷராசியோட பொருளை தானம் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நட்சத்திர பாதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த நட்சத்திர பாதத்தை எப்படி இயக்க வேணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பொருளை தானம் பண்ணணும். ரெண்டாவது, இந்த பரணி 4ஆம் பாதத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. பரணி 4ஆம் பாதத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் பொருள் தானம் பண்ணுறது என்ன, அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது என்ன கோயிலுக்கு போகணும்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னொரு ஏதோ ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னொரு இது வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு குரு வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது, அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதமாக ஏதோ ஒரு நட்சத்திர பாதம் வருது. ஸோ மகம் 4ஆம் பாதம் வருது, மகம் 4ஆம் பாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதே மாதிரியே அப்படி உணவுப் பொருள் பச்சரிசி தானம் பண்ணணும். மகத்தோடைய கிரகம்னா கேது. ஸோ அப்போ கேது அப்படிங்கிறது கேதுவோட பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேதுனா தலைமுடிக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் வரும். கேதுனா ஸ்நாக்ஸ்னு அர்த்தம், நொறுக்கு தீனின்னு அர்த்தம். நொறுக்கு தீனி தானம் பண்ணலாம். ஸோ அந்த மகம் வந்து எதில் விழுகுது, சிம்ம ராசியில் விழுகுது. சிம்ம ராசியோட பொருள்னாலே குழந்தைகள் விளையாடக்கூடிய பொருட்கள் எல்லாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய பொருட்கள். அப்போ அந்த பொருளை தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மகம் 4ஆம் பாதத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகணும். ஸோ மகம் 4ஆம் பாதத்துக்கு உண்டான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகலாம். மகம் 4ஆம் பாதத்துக்கு உண்டான கோயில் வந்து பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சௌமிய நாராயண பெருமாள், திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர பாவத்துக்கும் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலும் இதில் பார்க்க போகிறோம். அந்த ராசிக்கான பொருள் தானம் என்ன, அந்த நட்சத்திர அதிபதிக்கான பொருள் தானம் என்ன, உணவுப் பொருள் தானம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு சூட்சமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நட்சத்திரம் பாதம் விழுகுது பார்த்திங்களா, உங்களுக்கு கிடைக்குதில்ல, இந்த நட்சத்திர பாதம் வந்து நவாம்ச கட்டத்தில் எந்த ராசியில் விழுகிறார் அப்படின்னு பார்க்கணும். நவாம்ச கட்டத்தில் வந்து எந்த ராசியில் விழுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்து நம்ம எடுக்கணும். இப்போ மகம் 4ங்கிறது நவாம்ச கட்டத்தில் எங்கே விழுவார்னா கடகத்தில் விழுவார். அப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதம் என்ன பாதமாக வருதோ அந்த நட்சத்திர பாதம் வந்து உங்களுக்கு நவாம்சத்தில் என்ன ராசியில் விழுகிறார்னு பார்க்கணும். இந்த ராசியில் விழுகிறார்னு பார்த்து அந்த ராசிக்கு உண்டான விஷயத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அது எப்படி விழுகிறது, இப்போ ஒருத்தங்களுக்கு மகம் 4 வந்து பணம் கொடுக்கும் நட்சத்திர பாதமாக வந்துருச்சுன்னா, அந்த மகம் 4 வந்து நவாம்சத்தில் கடகத்தில் விழுகுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடகம் அப்படிங்கிறது வந்து கட்டிட தொழிலாளிகளை குறிக்கும். கட்டிட தொழிலாளிகளுக்கு இனிப்பு தானம் செய்ய வேண்டும். செஞ்சால் உங்களுக்கு வந்து பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சூட்சமமாக நம்மளுடைய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். சரிங்களா? அப்போ வந்து இது என்ன கான்செப்ட்னா,
வருமானம் மற்றும் லாபம், அதாவது ஒருத்தவங்க நிரந்தர வருமானம், நிரந்தர லாபம், பணத்தை சேர்த்து வைக்கணும், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதம் எதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வரைக்கும் நட்சத்திரம் தான் படிச்சுட்டு இருந்தோம். 2வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம்னு இது வரைக்கும் நட்சத்திர கான்செப்டில் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம புதுசாக படிக்க போகிறது என்னென்னா, நட்சத்திர பாதம் வேறு 108 நட்சத்திர பாதத்தில் எந்த நட்சத்திர பாதம் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கும், இதால் கான்செப்ட் அதான் படிக்க போகிறோம். எக்ஸாம்பிளாக அது எப்படி எடுக்கணும்னா, உங்கள் ஜாதகத்தில் யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் குரு வந்து என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்காரோ அதை பேஸ் பண்ணி நாம் இங்கே ஒரு கான்செப்டை எடுக்க போகிறோம். அவள் குரு விசாகம் 2 இருந்தால் பரணி 4 தான் பணத்தை கொடுக்கும் நட்சத்திர பாதம். இப்படி எடுத்து அதுக்கு உணவுப் பொருள் என்ன, அதுக்கான கிரகத்தோட பொருள் என்ன, ராசிக்கான பொருள் என்ன, அதுக்கு என்ன கோயிலுக்கு போகணுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நவாம்ச கட்டத்தில் அது என்ன ராசியில் விழுகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கான பரிகாரத்தை செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இந்த வகுப்பு வந்து நம்ம படிக்க போகிறோம். இது இல்லாமல் இன்னொரு லாஜிக்கும் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் இன்னொரு லாஜிக்கும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த லாஜிக்கும் இதே மாதிரி தான். அதாவது பொருளாதார தடை ஒருத்தங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த கான்செப்ட் வந்து ஒருத்தங்களுக்கு வருமானம் வரணும், லாபம் வரணும், அதுக்கப்புறமேல் வந்துட்டு பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். இன்னொருத்தங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, கொடுத்த கடன். இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, கொடுத்த கடனை திரும்ப பெறுவது. நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் வந்து கொடுத்த கடன் வந்து திரும்பி வரணும், திரும்ப பெறுவது. அதுக்கப்புறம் கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை அடைப்பது. இந்த 2 கான்செப்டுக்கும் 108 நட்சத்திர பாதத்தில் எந்த நட்சத்திர பாதத்தை பயன்படுத்தணும்? கொடுத்த கடனை திரும்ப பெறுவது, கடனை அடைப்பது. ஸோ நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் திரும்பி வரணும். அல்லது பிஸ்னஸில் நிறையா பணம் வந்து உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கும், அதெல்லாம் திரும்பி வரணும். அதேமாதிரி நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை திருப்பி நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு 108 நட்சத்திர பாதத்தில் எந்த நட்சத்திர பாதத்தை இயக்க வேண்டும்? இந்த 2 நட்சத்திர பாதமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். காமனாக ஒரு மனிதனுக்கு வருமானம், லாபம், பணம் சேமிக்கணும், அதுக்கு என்ன நட்சத்திர பாதம்? அதுக்கப்புறமேல் வந்து உங்களுக்கு கொடுத்த கடனை வந்து திரும்பி வரணும், வாங்கின கடனை திருப்பி அடைக்கணும், அதுக்கு என்ன நட்சத்திர பாதம்? இந்த 2 நட்சத்திர பாதங்களையும் உங்களுக்கு இந்த வகுப்பில் எப்படி எடுக்கணுங்கிற ஃபார்முலா சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கான பரிகாரமும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் நவாம்ச கட்டம் எப்படி பார்க்குறதுன்னு அதையும் சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த வகுப்புக்கே போவேன். ஏன்னா நவாம்ச கட்டத்தோடு அப்ளை பண்ணி தான் இந்த கான்செப்டை நீங்கள் படிக்க முடியும். அப்போ நவாம்ச கட்டம் எப்படி எடுக்கிறதுங்கிற ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்குது, அதை சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு ஃபார்முலா சொல்லிக் கொடுப்பேன், அதுக்கான பரிகாரங்களையும் சொல்லிக் கொடுப்பேன். இந்த வகுப்புக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா 500 ரூபாய். சரிங்களா? இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து 500 ரூபாய். இந்த வகுப்பை வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி நடக்குது. 21 3வது சனிக்கிழமை 21/6/2025 சனிக்கிழமை, ஜூன் 21ஆம் தேதி 3வது சனிக்கிழமை நடக்குது. ஓகே, காலையில் 10 AM - 1 PM வரைக்கும் நடக்கும். முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் இப்போயே முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இந்த பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், கடனை அடைக்கக்கூடிய நட்சத்திரம், வராத பணத்தை திருப்பி வர வைக்கிறதுக்கான நட்சத்திர பாதம் எது அப்படிங்கிறதை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த VDR ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு 34வது வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வகுப்பு 21/6/2025 3வது சனிக்கிழமை நடக்குது. இதற்கான கட்டணம் 500 ரூபாய். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.